பெண்களால முடியாது எதுவுமே இல்லை, பண்ணலாம். எல்லாத்துலேயும் நம்ம போல்டா இருக்கணும். என்னோட பேர் ஆஷாங்க. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னோட கணவர் டெக்ஸ்டைலில் இருக்காங்க. நான் வந்து பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன். அந்த படிப்பு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அந்த அக்கௌண்ட்ஸே பார்ப்பேன். அப்புறம் பசங்களுக்கும் நம்ம படித்த கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறேன்னா, எந்த விஷயத்தையுமே ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி இது முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம எங்கேயாச்சும் போகணும்னா ஹஸ்பண்ட் தான் கூட வரணும், இல்லை கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வரணும், இல்லை பெரியவங்க வரணும், அந்த நினைப்பை யாருமே எடுத்துக்காதீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்க சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் சரி, வருங்காலத்தில் வரப்போகிற பெண்மணிகளுக்குமே நான் சொல்கிறேன், எதுலேயுமே வந்து பெண்களால் முடியாது இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். பெண்கள் இந்த காலகட்டத்தில் அக்கௌண்ட்ஸுங்கிறது வந்து பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு நான் குழந்தைங்களுக்கு மூலியலேருந்தே நான் பிக்கி பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் சேர்த்து வச்சு அதை நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அது ஒரு பெஸ்ட்டு, அவங்களுக்கு அதோட தேவைகள் என்னன்னு நான் இப்போ இருந்தே நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைகள் இருக்குன்னா, நம்ம லேண்டே வந்து வாங்குறோமோ விற்கிறோமோன்னா அது ஒரு புரோக்கர் மூலியமாக தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நகை அப்படி இல்லை, எல்லாருமே வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறது நல்ல ஒரு முதலீடு.